அனைவருக்கும் வணக்கம் and a very happy Tuesday. இன்னைக்கு டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு கிவ் அவே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கிவ் அவே அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் தான். இந்த வாரம் ஒரு அன்பாக்சிங் பண்ண போறோம். அந்த ஸ்மார்ட் போன் தான் கிவ் அவே. சோ அந்த அன்பாக்சிங் வீடியோல உங்க கூட கிவ் அவேக்கான டீடைல்ஸ் எல்லாமே அன்னைக்கு நான் ஷேர் பண்ணுவேன். பட் கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படினா வந்து உங்களுக்கு தெரியும் அன்பாக்சிங் வீடியோஸ்ல வந்து நம்ம கமெண்ட்ஸ் கம்மியா தான் இருக்கும். அதனால நம்ம 3 அன்பாக்சிங் வீடியோ எடுத்துக்கலாம். Realme 9 Pro லாஸ்டா பண்ணிருந்தோம். அதுக்கு அப்புறம் Samsung உடைய S22 அதுக்கு அப்புறம் இந்த வாரம் நம்ம பண்ண போற அன்பாக்சிங் 3 இதுலயுமே வந்து அந்தந்த ஸ்மார்ட் போன்ல என்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 3 இதுலயுமே யாருடைய கமெண்ட் இருக்கோ வின்னர் வந்து பெஸ்ட் கமெண்டா நம்ம செலக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல ஆல்ரெடி நீங்க கமெண்ட் பண்ணிட்டீங்க Realme 9 Pro S22 னா நீங்க பண்ண தேவையில்ல. நீங்க பண்ணல அப்படினா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அதுலயும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வாரம் அன்பாக்சிங் வீடியோல மத்த டீடைல்ஸ் உங்க கூட ஷேர் பண்றேன். சோ இப்போ இன்னைக்கு அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். Airtel users தான் ஃபர்ஸ்ட் அப்டேட். Airtel users அப்படினு பாத்தீங்கன்னா வந்து புது கார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 25% ரீசார்ஜ்ல கேஷ்பேக் சொல்லிருக்காங்க. அதோட டீடைல்ஸ் என்னன்னு பார்த்தலாம். Samsung உடைய A53 இதோட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் தெரிய வந்திருக்கு. அதுவும் என்ன அப்படினு பார்த்தலாம். Flipkart மறுபடியும் சேல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 777ல இன்னைக்கும் Paytm கான்டெஸ்ட் இருக்கு. டீடைல்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Flipkartல மறுபடியும் பிக் சேவிங்ஸ் டே சேல் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இது மார்ச் 12th ல இருந்து 16th அப்படினு டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கான லேண்டிங் பேஜும் இப்ப Flipkartல இருக்கு. அகைன் ஆஃபர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா Poco, Samsung, Realme, iPhone எல்லாத்துலயும் ஆஃபர்ஸ் வர போறதா ரிவீலிங் சூன் அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொரு ஆஃபர்ஸ் இவங்க ரிவீல் பண்ணும்போது நம்மளுடைய டெக் அப்டேட்ல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எது பெஸ்ட் அப்படிங்கறது. அதோட இங்க கார்டு ஆஃபர் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஒருவேளை SBI கார்டு யூசர் அதாவது கிரெடிட் கார்டு யூசரா இருந்தா இன்ஸ்டன்ட் 10% ஆஃபர் எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயும் அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இங்க கிரெடிட் கார்டு அப்படிங்கறத கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ Flipkartல பிக் சேவிங்ஸ் டே சேல் வரப்போகுது. WhatsApp இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ஃபீச்சர் வந்து கொண்டு வரலாம் அப்படினு தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி Telegramல இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் போல் ஃபீச்சர். ரொம்ப நாளாவே இதுல வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படினு தெரியுது. அகைன் இந்த போல் ஃபீச்சர் அப்படினு பாத்தீங்கன்னா இதுவும் end to end encryption அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதோட வந்து குரூப்ஸ்ல அதாவது நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மட்டும் தான் வந்து போல்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓட்டிங்கும் பண்ண முடியும். ரிசல்ட்ஸும் அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். அதாவது ட்விட்டர், ஃபேஸ்புக் மாதிரி எல்லாரும் இல்லாம வந்து குரூப் மெம்பர்ஸ் மட்டும் தான் வந்து போல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஓட்டிங் பண்ற மாதிரி end to end encryptionோட இந்த ஃபீச்சர் வர போறதா தெரியுது. அடுத்த அப்டேட் Airtel யூசர்ஸ்க்காக Airtel வந்து ஆக்சிஸ் பேக்கோட கொலாப் பண்ணி புதுசா ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க Airtel தேங்க்ஸ் ஆப்ல. சோ இந்த கிரெடிட் கார்டு அப்படினு பாத்தீங்கன்னா Airtel யூசர்ஸ் எல்லாரும் க்ளைம் பண்ற மாதிரி இருக்கு. அகைன் இங்க வந்து ஆஃபர்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணிருக்காங்க. ஆஃபர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து இந்த கிரெடிட் கார்டு வழியா நீங்க எவ்ரி மந்த் நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு 25% கேஷ்பேக். நீங்க என்ன பிளான் ரீசார்ஜ் பண்றீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு 25% கேஷ்பேக் அப்படினு சொல்லிருக்காங்க. இது தவிர வந்து நீங்க மத்த பில்ஸ் ஏதாவது பே பண்றீங்க Airtel உடைய தேங்க்ஸ் ஆப் வழியா அதுல வந்து 10% ஆஃபர். எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் அப்படினு பாத்தீங்கன்னா Swiggy, Zomatoல இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணும்போது வந்து பில் அமௌண்ட்ல இருந்து 10% ஆஃபர் அப்படின்னு இந்த 3 பெனிஃபிட்ஸ் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க Airtel யூசரா இருந்தீங்கன்னா Airtel உடைய தேங்க்ஸ் ஆப் வழியா இந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி இந்த பெனிஃபிட்ஸையும் நீங்க earn பண்ண முடியும். Realme C35 இந்தியால நேத்து அஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் போன் அப்படினு பாத்தீங்கன்னா அவுட்லுக் டிசைன் நல்லா இருக்கு. ஃபீச்சர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா இது பட்ஜெட் கேட்டகரி அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு யூனிசாக் சிப்செட் கொடுத்திருக்காங்க. யூனிசாக் உடைய T616 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோட இந்த ஸ்மார்ட் போன் உடைய ஸ்டார்டிங் பிரைஸ் 11,999க்கு இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் சேல் ஆஃபர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா Flipkart உடைய சேல்ல வந்து இது SBI கார்டு யூசர்ஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ்ல இருக்கலாம் அப்படி தெரியுது. ஸோ Realme C35 வாங்குறீங்கன்னா வந்து சேலில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் செக் பண்ணுங்க. ஆஃபர்ஸ் கிளைம் பண்ணலாம். Samsung உடைய F சீரீஸில் F23 இந்தியாவில் இன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெக்ஸுமே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அவுட்லுக் டிசைன் வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. Snapdragon 750G 5G டிவைஸாக லான்ச் பண்ணுறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸோட டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் இந்தியாவில் கொண்டு வராங்கன்னு. F சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது இது Flipkart எக்ஸ்க்ளூசிவ்
எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஆல்ரெடி எஃப் சீரிஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ் தான். ஸோ இது என்ன ப்ரைஸிங்கில் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனு. கூகுளுடைய பிக்சல் லைனப்பில் வந்து வாட்சில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருக்கோம். இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஸ்கின் இன்டர்ஃபேஸ் சென்சாரோட இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஸ்கின் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து வாட்ச் நம்ம கையில் கட்டினதுக்கப்புறம் வந்து வாட்சை டேப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்து ப்ரெஸ் பண்ணனா NFC பேமெண்ட் போகணுன்னா போகும். ஸோ என்ன செட்டிங் நம்ம வந்து பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி, இல்லைனா நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் ப்ரெஸ் பண்ணாலோ இல்லை டேப் பண்ணாலோ வந்து என்னென்ன விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து வாட்ச் வழியாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி ஸ்கின் இன்டர்ஃபேஸ் கூகுள் பிக்சல் வாட்ச்ல இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இப்போ தான் Asus உடைய 8G லான்ச் ஆயிருக்கு. காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப் இந்த டேக்லைன் கீழே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து Asus உடைய Zenfone 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் லான்ச் ஆகிற மாதிரி டீசர்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் வந்து இந்த டீசரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இமீடியட்டாக வருமா என்னன்னு தெரியல. ஏன்னா Zenfone அப்படின்னு சொல்லும்போது இது குளோபல் தான். இந்தியாவில் வரும்போது வந்து இது 9C இந்த பேரில் தான் கொண்டு வருவாங்க. அகைன் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் AMOLED பேனல் இந்த ஃபீச்சர்ஸோடு இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா அலைன்மெண்ட் வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஸோ 8க்கு பார்க்கும்போது வந்து இங்கே கேமராஸ் வந்து வித்தியாசமாக கொடுக்குறாங்க. ஸோ அவுட்லுக் டிசைனும் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது 9 பொறுத்த வரைக்கும். சாம்சங் வந்து இப்போ அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் இல்லாமல் தான் கொடுக்குறாங்க. ஸோ சாம்சங் ஐஃபோன் எல்லாருமே அப்படி தான் கொடுக்குறாங்க. ஆனால் இனிமேல் வந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் லைனப்லேயும் வந்து சார்ஜர் இல்லாமல் தான் இவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மிட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது இப்போ A சீரிஸ் F சீரிஸ் தெரியுது. M சீரிஸும் இருக்கா அப்படிங்கிறது இப்போ கிளியராக இல்லை. காரணம் இவங்க சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் என்விரான்மெண்ட், வேஸ்ட்டை குறைக்கணும், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து எங்களை இப்படி பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீசன் சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே மிட்ரேஞ்ச் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ சார்ஜர் இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக 1000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ரைஸும் இவங்க குறைக்கணும். ஸோ பார்க்கலாம் எப்படி இவங்க கொண்டு வர போகிறாங்க சார்ஜர் இல்லாமல் அவங்களுடைய லைனப்பெல்லாம். Vivo உடைய ஃபோல்டபிள் டிவைஸ் உடைய கான்செப்ட் ரெண்டர் வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ ஃபோல்டபிள் டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது Vivo X Fold இந்த பேரில் தான் கொண்டு வராங்க. அகைன் இங்கே ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குவாட் கேமராஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இமேஜஸில் பெருசாக நமக்கு தெரிய வரல. பட் கான்செப்ட் டிசைன் அப்படின்னு சொல்லும்போது Vivo ரொம்ப நல்லா தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அப்படி தான் வரப்போகுது. அகைன் இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக சைனாக்கு மட்டும் கொண்டு வராங்களா இல்லை குளோபலில் லான்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டபிள் டிவைஸ் கூடிய விரைவில் வரப்போகுது Vivo தரப்புலேருந்து. சாம்சங்குடைய லைனப்பில் அடுத்ததாக A53 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல், இந்தியா நிறைய இடங்களில் மாடல் நம்பர்ஸ் லிஸ்டிங்காக இருக்குது. இப்போ இதோட ஸ்பெக்ஸும் ரிவீலாக இருக்குது. ஸ்பெக்ஸ் ஆல்ரெடி ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos உடைய 1200 அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ வந்து Geekbench கோர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Exynos 1280. இதுவும் 5G சிப்செட் தான். இந்த சிப்செட்டில் தான் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இது வந்து உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இல்லாமல் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் இமேஜும் ரிவீலாக இருக்குது. ஸோ சாம்சங் உடைய A சீரிஸில் அடுத்ததாக A53 நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பேடிஎம் கார்னர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். வாட்ஸ்அப்பில் என்ன புது ஃபீச்சர் வரப்போகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கார்னர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் ஆசம் OV1. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அஜித் குமார். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.